இந்த ₹1 காயின் செய்யறதுக்கான செலவு ₹1.11. அப்படி பார்த்தா ஒவ்வொரு காயினுக்கும் 11 பைசா லாஸ். அப்புறம் இந்த காயினை கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதை நான் கிளியர் பண்றேன். நம்பர் 1, லாங்கர் லைஃப். இந்த காயின்லாம் மினிமம் 15 இயர்ஸ் சர்க்குலேஷன்லயே இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு நோட் எடுத்துட்டீங்கன்னா அது ஈஸியா டேமேஜ் ஆயிரும். அதை அடிக்கடி ப்ரொடியூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கான செலவு அதை விட அதிகம். அதுக்கு பதிலா அப்ரண்டா ஒரு 11 பைசாவை எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த காயின்ஸை ப்ரொடியூஸ் பண்றது ஒரு ஸ்மார்ட் மூவ். நம்பர் 2, லோ வேல்யூ பர்ச்சேசஸ் அண்ட் சேஞ்சஸ். என்னதான் யூபிஐ வந்தாலும் டக்குன்னு ஒரு பொட்டி கடையிலயோ ஒரு பிளாட்ஃபார்ம்லயோ 2 சாக்லேட் வாங்கணும்னா கூட அதுக்கான சேஞ்ச் நம்ம கையிலயோ இல்ல கடைக்காரங்க கையிலயோ கண்டிப்பா இருக்கணும். நம்பர் 3, பிரைசிங். எல்லா ப்ராடக்டோட பிரைசிங்குமே ₹10 ₹100 ரவுண்டா இருக்காது. கூட்ஸோட பிரைசிங்காகவும் கரன்சியை போத் காயின்ஸ் அண்ட் நோட்ஸா மேனேஜ் பண்றாங்க. சோ ஓவரால் எவ்ரிடே டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்மூத் ஆகுது. பிசிக்கலி எவ்வளவு லாங்னாலும் தாங்குது, எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்குது. லாங் டேர்ம்ல காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கிறதுனாலதான் எக்ஸ்ட்ரா ஆகிற அந்த சின்ன லாஸையும் தாண்டி கவர்மெண்ட் அந்த காயின்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா? நீ ஏன்டா ஆட்டுற? சரி நீ ஆட்டு. இந்த ₹1 பின்னாடி கூட எவ்வளவு பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா?